ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னு வைங்களேன், அந்த விஷயத்தை அடையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் அடிப்படையில் ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்குது. ஒன்று காரணம், இன்னொன்று காரியம் அப்படின்னு போதி தர்மர் சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய நிறைய பேர் நம்மளுடைய கடிவாளம் என்னது அப்படிங்கிறது தெரியாமலே இருக்கிறோம். ஏதோ ஒரு இலக்கு இல்லாமல் தான் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு வேலையில் போய் சேரணும் அப்படின்னு படித்து முடித்த ஒவ்வொருத்தனும் நினைக்கிறான். அவனுக்கு தேவை பணம். அந்த பணத்துக்காக என்னென்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற துணிச்சலுக்கு அவன் வரான். அவனுக்கு பிடிக்காத வேலையும் பண்ணுறான், பிடிக்காத வேலையும் பிடிச்ச மாதிரி பண்ணுறான். இப்போ நம்ம ஒரு தனிநபர்கிட்ட நம்ம கேட்குறோன்னு வைங்களேன், உன்னுடைய இலக்கு என்னது, உன்னுடைய இலக்கு அடையிறதுக்கு நீ என்னென்ன முயற்சிகள் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்டாச்சுன்னா அவனுக்கு அவனுடைய இலக்கு என்னன்னே தெரியறதில்ல. அப்போ இலக்கு தெரியாதவன் எப்படி அந்த இலக்கை நோக்கி முயற்சி பண்ணுவான் அப்படிங்கிற கேள்வி எழுது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஆரம்பத்திலிருந்து சின்ன பருவத்திலிருந்தே ஒரு இலக்கோடி பயணிக்கணும். அந்த இலக்கை அவனுக்குள்ளே புகுத்தணும். அந்த புகுத்தக்கூடிய ஆட்கள் இந்த சமூகத்தில் ரொம்ப குறைவு. எல்லாருமே சுயநலவாதிகளாக இருக்கிறதுனால ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் இங்கே உருவாகலை. ஒரு தனிநபர் இந்த உலகத்தை ஒரு தனிநபரால் மாற்றணும் அப்படின்னா அந்த தனிநபர் முதல்ல அவனை திருத்திக்கிற மூலமாக அவனை பார்க்கக்கூடிய சமுதாயம் ஒரு உற்சாகமான சமுதாயமாக மாறுறதுக்கு ஒரு வழி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்த அளவுக்கு எவன் ஒருத்தன் சுயநலத்தை தவிர்த்து பொதுநலமாக சிந்திக்கிறானோ அவன் தான் இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.